வெறி பிடிச்ச வேலை வெறி பிடிச்ச நாயா பொம்பளைங்களை கட்சா கூட பரவாயில்லப்பா. நாயா எனக்கு கருத்து வைங்க போங்க. இந்த பக்கம் வரக்கூடாது. பிறந்து கருத்தேஜில இருந்து வச்சிருந்தாண்டா அந்த துணியை பாவி டேய் வாயில போட்டுடா பையா. மீன் வாங்கி குழம்பு வச்சு அதில கொத்தமல்லி குத்துல சேகரி குத்துராண்டி கும்மா குத்து சீசாவில 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 ஜிகனா கொட்டி நான் வச்சடோதா நாயா உன்னதான் நாயன்னு சொன்ன உன்ன நாய் சட்டை பண்ணாத உன்ன சட்டையே பண்ணல. அது இவனை சட்டையே பண்ணலமா. சீசாவில வட்ட போட்டு பச்சோடாதா வைக்கலையோ
நான் சட்டி போடல. சட்டி போடலையா? சட்டி போடுங்க, கூத்துக்கு வரா. ஐயோ நான் ஒரு சட்டி போடுங்க, கூத்துக்கு வரா. இல்லம்மா என்ன நான் ஒரு பொம்பளை அடிக்கிறா கொட்டை உக்காதுங்க, தப்பா இல்லையா? உங்களை சொல்லுவனா நாட்டிய மாதிரி அப்படி சொன்னா பண்ண அவங்க அடிக்காத என்ன பண்ணுவாங்க? நீங்கள் யார்? 9 நபர் ரத்தினங்கள்ரா. எனக்கு திருநங்கை பேர் வச்சிருக்காங்கடா. தனியை முடிச்சவன அடியா உங்களை கேட்கல. நான் உங்களை சொல்லல. நின்னுங்கிறாரு அவர் சொன்ன சொல்ல அடிடா நின்னுங்கிறியா? வச்சுக்காத வெண்டைக்காய் போடுற மாதிரி புட்டி எடுத்துருவாங்க. ஒண்ணு கூட சோன வெண்டைக்காய் தாக்க மாட்டேன். போட்டுக்கினீங்க கூலி போடுங்கிறியா? கூலி தாம போடுங்கிறாவோ பொம்பளை நினைச்சுங்க. நீ என்ன பரவாயில்ல கூலி போடுங்கிற. ஏன் வந்து வரும்போது வாங்கி எடுத்து போட்டு வந்தாரு. நான் கொட்டாவில சூட்டு அடிக்காத. அப்ப அண்டா டாக்டர் மாதிரி அடிக்கிறேன். ஐயா சிறப்பாக நாட்டியம் முடிந்து விட்டது. நான் ஜாக்கிரதையாகிறேன். போற்றுகின்ற தேவாதி தேவா உலக போற்றுகின்ற தேவாதி தேவா நடிவுனை நடத்திய நடம் மருளமாவா பதமதை நான் படித்திய நலன் மறுவாய் தேவா பார்த்ததே கிடையாது. நான் யார் தெரியுமா? நானோ பூலோகவாசி. பூலோகவாசியா? பூலோகவாசிக்கு இங்க என்ன வேலை? எப்பையோ கருடன் வைப்பார்கள். கருடன்? ஆமாம். இங்க என்ன செய்ய இங்கே வர வேண்டும்? உங்களால் எனக்கு ஒரு உதவி. உதவியா? அந்த உதவி நாடி உங்களை நாடி வந்திருக்கிறேன். அப்படியா? அவராலே அவர் பளு தூக்க முடியல. உதவி கேட்கற. அந்த வேன்ல எங்க நம்ம ஊர்ல ஒரு ஆவணவாடியில இருந்து வந்தவாசி வரதுக்கு பஸ்ல ஏறாரு. அவர் வயிற்று அவரால் தூக்கினார முடியல. நீ வந்து வயிற்று என்ன நினைச்சுக்கிறீ? நீ நாங்களே பாவம் ஆபரேஷன் பண்ணி என்ன உதவி கேள். எனக்கு உதவி என்று காரணம் தெரியுமா? என் தாய் தந்திரம் கண் தெரியாமல் குடலாக இருக்கிறார்கள். அவளை இறைவனுக்கு கற்பனை விரும்பினான். இந்த தேவனுக்கெல்லாம் திருவிழா வைக்கக்கூடிய தேவை இருக்கிறேன். அந்த தேவாலயத்தை உன்னுடைய தாய் தந்தைக்கோ இரு கண்களும் தெரியாது. அதனால் இங்கு இருக்கும்
அந்த தேவாமிர்தத்தை எடுத்து சென்று தாய் தந்தை கொடுத்தால் உண்மைதான். நீயோ பூலோகவாசி. அந்த தேவாமிர்தம் என்பது தேவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது. அதனால் அது உனக்கு தர முடியாது. புறப்படு. ஐயா, நான் இந்த முழுமையாக கேட்கிறேன். தேவாமிர்தத்தை சிறிதளவு கேட்கிறேன். அந்த சிறிதளவு தேவாமிர்தத்தை கொடுத்தால் தாய் தந்தருக்கு கண்பர் வேண்டும். இப்பொழுதுதான கூறினேன், அந்த தேவாமிர்தமானது தேவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது. பூலோக வாசிக்கெல்லாம் தர முடியாது. புறப்படு. ஓ, தேவாமிர்தம் தேவனுக்கு சொந்தமானது. அந்த தேவாமிர்தத்தை யார் ஒருவர் அறிந்துகிறார்களோ அவளுக்கு மரணம் என்பதை நேராது. ஆகினால் பூலோகத்தில் வசிக்கக்கூடிய உனக்கு அந்த தேவாமிர்தத்தை பரிசாக தர முடியாது. நான் முழுமையாக கேட்கவில்லை. சிறிதளவு தேவாமிர்தம் அதை மட்டும் கொடுத்தால் போதும். நீ எத்தனை முறை கேட்டாலும் சரி, அதை தர முடியாது. முடியாது முடியாது தர முடியாதா? தேவாமிர்தத்தை குறைக்க முடியுமா? முடியாதா? முடியாது முடியாது என்ற வார்த்தை நகராதிலே கிடையாதா? அப்படியா? நான் என்பதை பார்த்து விட்டு பிறகு பற்றிட்டு ஆனா சபை செய்திடுவோம். ஐயா, எடுத்து விடுங்கள் வாளை. அடித்து விட அவன் உச்சபலத்தை. வாடா 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 வாடா. என்ன வேணாலும் அடிச்சுக்குங்க, நான் சட்டி போட்டுங்கிறேன். கோமனம் கூட கட்டாது. எங்கன்னா அடுத்தது மூந்து போச்சுன்னா அவன் என்னங்க பறந்து பறந்து அடிக்கிறான் ஆளு. ஜாக்கி ஜான் அடிக்கிறாயா, வயிற்றா குச்சி அடிக்கிறாயாமா. நீ அவனை சோத்துல பிரியெல்லாம் உனக்கு
டேய் யாரமா நம்ம தேவலோகத்துல வந்து நம்மளே ஒருத்தன் அடிக்கிறான்னு கீ இறங்கி போய் நின்று பேசுங்கிறியா அப்படியே அவன் ஆம்பளையா வந்திருப்பான். நான் சொல்ல நம்மள என்ன அவன் ஆம்பளை அப்ப நம்ம யாரு? ரெண்டுத்துல எதனா ஒன்று தொடு தொடு தொட. நான் ஆம்பளை தான். இன்னொரு வேலை தோடுங்க. அது சரி, நீ ஆம்பளையா வச்சுக்க போ. சரி, நீ ஆம்பளை தானே, நீ இப்ப சண்டை போடாம சூத்து இங்க ஏண்டா ஒரு வீரனுக்கு அழகு நேருக்கு நேர் நின்னு சமர் செஞ்சு செத்துட்டா கூட அழகு. உத வாங்கி திரும்பி வர்ற சாப்பிடற இடத்துல எங்க வர்ற? நீ செத்து விட்டா உங்க ஓத்தாளுங்க நான் புள்ள கொடுக்கணுமா? என்ன கம்பெனிக்கு கூடும் போது யார் வந்து கூட்டுது? நானு ஓனரு அண்ணன் ஒருத்தர் எல்லாம் நீங்க தான் வந்து கூட்டீங்க. ஆமா. அப்ப நான் திடீர்னு செத்துட்டேன், எங்க ஆத்தாளுக்கு யாரு புள்ள கொடுக்குது? அப்பா இல்ல எங்க அப்பா வயசு என்ன கேள்வி கேக்குற? நீ தானே கேட்ட எங்க அம்மாளுக்கு யாரு புள்ள கொடுப்பாங்க? மாதிரி புள்ள குடிப்பேன்னு கேட்டேன் நானு. இந்த மாதிரி புள்ளைய கொடுக்க முடியாது அப்பாவும். என்ன சாமி ஏதோ தொங்கி நடக்குது? ஆமாங்க, ஒரு கம்பெனில கூட உருட்டு இல்ல. 50,000 1,00,000 30,000 வாங்கி வந்துடுறான். அப்ப கூட அவ்வளவு பணம் வாங்கி சட்டி வாங்கி போட மாட்டேங்கிறான். எவனா பொறி வத்துல காய்ச்சி கதை வச்சு போட்டு வந்தா கதை போட்டு சொல்றான். அது கூட சூத்துக்கு நேரம் ஓட்ட ஒரு யோனிக்காய் ஆசைப்பட்டு உடனெல்லாம் யோனியாக போக சாபத்தை பெற்று வருவேன். கண்ணுக்கு சேலை கட்டினாலும் ஆனா பெண்ணை என்று பரிசோதனை செய்யக்கூடிய சபல புத்தி கொண்டவன். ஆமாங்க. அந்த வாட்சில கொடுங்க 16 கையில் போடுறது. எந்த டாக்டர் எங்கடா ஏற்றுமே குத்துவான்? கூத்து கைவாத பயிராச்சடா அம்மா. குடிக்க முடியுமா? முடியாது.